ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? நார்மலாக நம்ம எல்லா புக்லேயும் நம்ம பார்க்குற டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அ வே ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சப்போஸ் நான் வந்து இப்போ குடுவாஞ்சேரியில் இருக்கேன். ஸோ குடுவாஞ்சேரியில் எனக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, சென்னை சில்க்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, வீடு இருக்குது. இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நான் சென்னை சில்க்ஸ் போயிருக்கலாம், என் வீட்டிலேருந்து சென்னை சில்க்ஸ் போய்க்கலாம், அதே மாதிரி ஜங்ஷன்லேருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏரோ மார்க் இருக்குது. ஒரு சில இதில் வந்து ஏரோ மார்க் வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. விச் மீன்ஸ் எனக்கு வந்து இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சென்னை சில்க்ஸ் போக முடியும், ஆனால் சென்னை சில்க்ஸ்லேருந்து திருப்பி சரவணா ஸ்டோர்ஸ் போக முடியாது. ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஏரோ வந்து நான் ஒன் சைடு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்லேருந்து எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து சென்னை சில்க்ஸ் போக முடியும். ஸோ இது வந்து பை டைரெக்ஷனல், இங்கே யூனி டைரெக்ஷனல். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய ஏரியாவில் குடுவாஞ்சேரியில் நான் ஒரு கூகுள் மேப் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மேப்ஸ், நம்மளோட கூகுள் மேப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? லேட்டிடியூட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து இப்போது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து வீட்டிலேருந்து வீட்டோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதிக்கிறேன். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதிக்கிறேன், சென்னை சில்க்ஸோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதிக்கிறேன், ஸ்கூலோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதிக்கிறேன், ஜங்ஷனோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதிக்கிறேன். ஸோ இது மட்டும் தான் எழுதியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இது மட்டும் எழுதுனா போதாது. ஏன்னா எனக்கு நான் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதியாச்சு. ஆனால் ஒரு லொக்கேஷன் வந்து இன்னொரு லொக்கேஷனில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அந்த டேட்டா, அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும், மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன்? அதாவது என்ன டீட்டெயில் அப்படின்னா, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சென்னை சில்க்ஸ் போய்க்கலாம், இதை வீட்டிலேருந்து சென்னை சில்க்ஸ் போய்க்கலாம், வீட்டிலேருந்து ஜங்ஷன் போய்க்கலாம், ஸ்கூல்லேருந்து ஜங்ஷன் போய்க்கலாம், ஜங்ஷன்லேருந்து ஸ்கூல் போய்க்கலாம். ஸோ இந்த கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸு நான் எதுவுமே கொடுக்கல. ஒவ்வொரு லொக்கேஷனோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன? எனக்கு கூகுள் மேப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னோடய ஏரியாவில் கூகுள் மேப்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த 5 லொக்கேஷனையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நான் லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்தாச்சு. ஓகே, அது மட்டும் கொடுத்தா பத்தாது. ஸோ அதாவது அந்த 5 லொக்கேஷனும் எப்படி கனெக்டட் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒன்று நான் என்ன பண்ணலாம், ஸோ வீட்டிலேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் போகலான்னு எழுதலாம். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வீட்டுக்கு போகலாம். ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன்? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கனெக்டிவிட்டி மறந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஏரோ மார்க் கொடுக்கல. ஸோ விச் மீன்ஸ் பை டைரெக்ஷனல். வீட்டிலேருந்து இதெல்லாம் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஸ்ட்ரீட்ஸ், இந்த ஏரோ மார்க்கெல்லாம் ஸ்ட்ரீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது இப்போ எங்கே ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் ஒன் வே, எங்கே வந்து நான் டைரெக்ஷனே கொடுக்கலையோ அதெல்லாம் 2 வே, அதில் வந்து 2 பக்கமும் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வீட்டுக்கு போய்க்கலாம், வீட்டிலேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் போய்க்கலாம், ஏன்னா இது 2 வே. ஆனால் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சென்னை சில்க்ஸ் போக முடியும், சென்னை சில்க்ஸ்லேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் போக முடியாது, ஏன்னா அது வந்து ஒன் வே. ஸோ அப்படி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்படி நான் டீட்டெயில்ஸை என்னோடய டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இல்லைனா இன்னொரு வே நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இப்போது நான் வந்து வீட்டிலேருந்து எங்கெங்கே போகலாங்கிறத நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டிலேருந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் போகலாம், சென்னை சில்க்ஸ் போகலாம், ஜங்ஷன் போகலாம். சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகலாம், திருப்பி சென்னை சில்க்ஸ் போகலாம், சென்னை சில்க்ஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகலாம். ஸோ இப்படியும் நான் டீட்டெயில் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும்.
என்னோடய அப்ஜெக்டிவ் கூகுள் மேப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் கனெக்டிவிட்டி நான் சொல்லலை. ஸோ கனெக்டிவிட்டி நான் சொல்கிறதுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்? இந்த ஃபஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் இதை வந்து நான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, இதை வந்து லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்லலாம். லிஸ்ட் ஆர் அரே ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெப்ரசன்டேஷனை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹேஷ் டேபிள் அல்லது ஹேஷ் மேப். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபோர்த் கமிங் வீடியோஸில். ஸோ இதை வந்து ஹேஷ் டேபிள் இல்லைனா ஹேஷ் மேப்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி வந்து நான் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் மெமரியில். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? எனக்கு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ டேட்டாலாம் என்னன்னு சொல்லி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் சொல்லும்போது டேட்டானா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். டேட்டானா என்ன? ஒரு இமேஜை டேட்டான்னு சொல்லலாம். ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 20 டேட்டான்னு சொல்லலாம். இல்லை உங்கள் பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டேட்டான்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து நான் ஏன் டேட்டான்னு சொல்கிறேன்? ஹோமுங்கிறது ஒரு டேட்டா, சரவணா ஸ்டோர்ஸுங்கிறது ஒரு டேட்டா. அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒரு டேட்டான்னு நான் சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த டேட்டாவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்? எங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்? மெமரியில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் ஒரு அரேயாக ஸ்டோர் பண்ணலாம். ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? எப்படி நான் மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறேன்? நான் அதை வந்து ஒரு அரேயாக ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டாக்காக ஸ்டோர் பண்ணலாம், க்யூவாக ஸ்டோர் பண்ணலாம், ட்ரீயாக ஸ்டோர் பண்ணலாம், கிராஃபாக ஸ்டோர் பண்ணலாம். சரியா? ஸோ இப்படி நான் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஏன் ஒரே டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணுறது மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டா எனக்கு வேணும்னு நான் மெமரியிலேருந்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த டேட்டா வந்து ரிட்ரீவ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அரே வந்து சீக்வென்ஷியலாக ஆர்டர் பை ஆர்டரில் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அங்கே போய் நான் சப்போஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணும் அப்படின்னு தேடணுன்னா நான் என்ன அர்த்தம்? ஒன்று ஒன்றா நான் பார்க்கணும். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் நான் கடைசியில் அந்த நான் தேடுற டேட்டா இருக்கான்னு சொல்லி நான் போக முடியும். டைரெக்டாக நான் தேடுற இடத்துக்கு நான் போக முடியாது. ஸோ அங்கே அரே இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு செட் ஆகாது. நான் வந்து அதுக்கு என்ன பண்ணலான்னா வேறு ட்ரீ அல்லது கிராஃப் மெத்தட் ஆஃப் ஸ்டோரேஜ் போய்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃப்லலாம் ஸ்டோர் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். இவங்க உங்கள் ஃப்ரெண்டுனா இவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளோட இது கரெக்டாக நம்மளோட ஃபோன் நம்பரை எடுத்து சிங்க்ரனைஸ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டாக சொல்லுதில்ல. ஸோ அப்போ அங்கே நம்மளோட டேட்டா நம்மளோட ஃபோன் நம்பர்லேருந்து நம்மளோட டேட்டா எடுத்து ஃபேஸ்புக்கில் இவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுதில்ல. அது எப்படி அங்கே வந்து கிராஃப் டேட்டா வந்து கிராஃபில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்றொன்றுத்துக்கும் நமக்கு வந்து எப்படி தான் அரேஞ்ச் பண்ணாலும் நமக்குன்னு வந்து ஒரு டக்குன்னு பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைப்ரரிக்கு போகிறோம். லைப்ரரியில் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் புக் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் இந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். ஸோ எனக்கு லைப்ரரியில் போய் நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே இருக்குன்னு இங்கிலீஷ் இதில் தான் இருக்க போகுது, ரேக்கில் தான் இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் ரேக்கில் எத்தனாவது இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவங்க டேட்டா பேஸில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த ரேக்கில் இருக்குது கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் புக்கை வந்து சர்ச் பண்ணால் கரெக்டாக அது இங்கே இருக்குதுன்னு வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்லுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒன்றொன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒன்றொன்னா பார்த்துட்டு இது இங்கே இருக்குதுன்னு நமக்கு அது வந்து லேட்டாக சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்ட்ரக்சரிங் த டேட்டா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரிங் த டேட்டாலாம் எப்படி ஒரு டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா a particular way of storing and organizing data in a computer so that it can be used efficiently. எனக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு சப்போஸ்
எனக்கு வந்து இப்போது எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்களேன். எனக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டோரில் எனக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்க்கணுன்னா நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவங்க எனக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைட் போயிட்டு இப்படி போனீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஏன் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க? அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ அவங்க அதை வந்து அரேஞ்ச் பண்ணனால தான் டக்குன்னு இது இங்கே இருக்குதுன்னு அவங்களால சொல்ல முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம மெமரியிலையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த டேட்டா தேவைப்படும் போது ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே யூஸ் ஆகுது. அதே மாதிரி கம்பைலர் இருக்குல்ல, ஸோ கம்பைலர்லேயும் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணணும், கரெக்டாக மெமரியில் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அங்கேயும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரிமிட்டிவ்னு சொன்னிங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் இதெல்லாம் வரும். நான் ப்ரிமிட்டிவில் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா லீனியர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வரும். ஸோ இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் அரே, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக் கியூஸ், ஸோ இதெல்லாமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் படி தான் போகணும், ஒரு ஆர்டர் படி தான் போகணும். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ இது ஒன்றொன்னே நம்ம டீட்டெயில்டாக ஃபோர்த்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெமரியில் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக தேவைப்படும் போது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. அதனால தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அரேனா என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே, அதோட டிக்ளரேஷனோடு சேர்த்து எப்படி அதை பண்ணலான்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.